ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீனில் போட்டிருக்க மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு கட்லா மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அதே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 12 பல்லு பூண்டை நல்லா கல் உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறத விட இடிச்சிட்டு சேர்த்தோன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 3/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 3/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 3/4 டீஸ்பூன் அளவு மிளகு, இதை மூணையுமே அதே மாதிரி கல் உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தனித்தனியாக இடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை எல்லாத்தையுமே நம்ம மீனில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது மீன் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. மீனில் இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மீனில் மசாலா எல்லாமே நல்லா கோட்டாயிருக்கு. இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீனை சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்தரலாம். மீனை சேர்த்த உடனே கிளறி விட்டுறாதீங்க, உடஞ்சி போயிடும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். பாருங்கள், மீனில் போட்டிருக்க மசாலா எதுவுமே கொஞ்சம் கூட உதறாமல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.